ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 48வது சாப்டர்ல இருந்து 50வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் பச்சை மண்டியும் அவங்க மேன்ஷன்ல இருந்து வெளியே நடந்து வராங்க. அப்ப பச்சை மண்டியும் எமோஷனல் நாக்ஸ், நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஏன்னா உங்க கண்ணு கீழே அந்த கருவிழி அது ரொம்ப டார்க்கா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோ என் கிளாஸ் என்ன நான் செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்குதான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இவங்க இப்படி பேசிட்டு வரும்போதே எதிரில ஒரு பையன் வந்து நிக்கிறான். யாருன்னா அந்த மர்ச்சன்ட் பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தால போன சாப்டர்ல, அவன் தான் வந்து நிக்கிறான். அவனும் வந்து ஹீரோவை பார்த்து, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் யங் மாஸ்டர். யாரா நீ? ஓ என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைல்ல, நான் தான் ரிக், மர்ச்சன்ட் பொண்ணோட சர்வன்ட். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோ அவனை பார்த்துட்டு, எது ரிக்கா? போச்சுடா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? கதையோட பாதியிலே இந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான ஆளு என்ன பாக்குறதுக்கு எதுக்கு வந்திருக்கான்? அதுவும் இல்லாம இந்த ரிக் இவன் ரொம்ப தந்திரமான ஒரு ஆளு, இவன் கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த ஸ்டோரியோட பிளாட் படி அடுத்த 3 ஸ்டோரி லைன்லயுமே இவன் அந்த மர்ச்சன்ட் பொண்ணோட ஃபேமிலியை பிட்ரே பண்றான். ஏன்னா இவன் ஒரு டீமனோட சர்வன்ட், அதுவும் இல்லாம இவன் டீமனை வர்ஷிப் பண்ற ஒரு ஆளு. இது இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, மர்ச்சன்ட் பொண்ணை முதுகுலயே குத்த போறது அது இவன் தான். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பனு. ஆனா இந்த இன்னர் லூனட்டிக்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் குப்பைக்கு சமானம். அதனால இந்த மாதிரி ஒரு குப்பையை என் கூட சேர்த்துக்கிறதுனால எனக்கு நல்லதை விட அதிகமா கெட்டது தான் நடக்கும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையனும், எங்களோட யங் மிஸ் உங்களுக்காக ஒரு பிரசன்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க, அதுவும் இல்லாம இது ஒரு பிரஷியஸான ஆர்டிஃபேக்ட், இந்தாங்க அப்படின்னு தரான். ஹீரோவும் மரியாதையா இங்க இருந்து போயிடு. கண்டிப்பா எனக்கு அந்த ஆர்டிஃபேக்ட பத்தி ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு, ஆனா அது இவன் கையில இருந்து வருதுன்னா கண்டிப்பா அதை நான் வாங்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணணும். இவனும் ஹீரோ மிரட்டினது கேட்டு, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல, நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்ட்டு ஹீரோ கத்தி மேல கை வைக்கிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு உதறுது. ஹீரோவும் நீ போக மாட்ட போலே அப்படின்ட்டு அவன் கத்திய உருவ ட்ரை பண்ணும்போது ஆளு அப்படியே கதி கலங்கி போயிடுறான். அவனும் ஹீரோவும் உருவன கத்திய உள்ள சொல்லிட்டு அவனும் திரும்பி போயிடுறான். பச்சை மண்டை பின்னாடியே ஓடி வந்து, யங் மாஸ்டர் நாக்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன். பச்சை மண்டி ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, யங் மாஸ்டர் நாக்ஸ் உங்க பாடி அது ரொம்ப வீக்கா இருக்கு, அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பாடியை வச்சுட்டு நீங்க இவ்வளவு வேகமா நடந்து போனீங்கன்னா நீங்க மயக்க போட்டு கீழே விழ அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அவ்வளவு பெத்தட்டிக்கான ஆள் மாதிரியா தெரியறேன் நானு. அதை கேட்டு பச்சை மண்டியும், நீங்க என்ன மறந்துட்டீங்களா, ரீசெண்டா தான் உங்களுக்கு ஜுரம் வந்தது, அதுவும் இல்லாம உங்களோட அந்த கோல்டு ஹேண்ட் அண்ட் ஃபீட் அது ரொம்பவே மோசமா இருந்தது. நான் ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல உங்களை மாதிரி ஒரு வீக்கான ஆளை நான் பாப்பேன்னு. இதை கேட்டு ஹீரோவும், என்னால நீ சொல்றதுக்கு மறுக்க முடியாது, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், அதனால என்னை பத்தி ரொம்ப கவலைப்படாத நீ, நான் ஒன்னும் உடனே செத்துற போறது இல்ல. எனக்கு தெரியும் எங்க மாஸ்டர், ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியான அன்ஈசியான ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையோட நடுவுல யார் இருக்கான்னு பார்த்தா அது நீங்களா தான் இருக்கீங்க. இதை கேட்டு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் பாப்புலரா இருக்கேன்ல, அதனால தான் போல. எதே பாப்புலரா இருக்கியா, ஆனா பைத்தியக்காரா, பிரச்சனையை உருவாக்குறதே நீ தான்டா. ஹீரோவும் இவளை பார்த்துட்டு, முக்கியமான விஷயம் என்னன்னா நாக்ஸ் இவளோட மாஸ்டர் மட்டும் கிடையாது, இவ லைஃப காப்பாத்தின ஒரு லைஃப் சேவியர் அவன். என்னதான் இருந்தாலுமே இவளோட அந்த ட்ரேட் சிங்கிள் மைண்டட், அதனால இவன் நாக்ஸ பத்தி ரொம்பவே கவலைப்படுறா, ரொம்ப டேக் கேர் பண்ணி அவனை பாத்துக்கணும்னு நினைக்கிறா. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும், ஆமா எங்க மாஸ்டர், நீங்க ஏன் அந்த பையன் கிட்ட அப்படி நடந்துகிட்டீங்க? யாரு, அந்த ரிக்க பத்தி கேக்குறியா? ஆமா எங்க மாஸ்டர், நீங்க நார்மலா இருக்கிறத விடவே அவன் கிட்ட ரொம்ப எமோஷனலா நடந்துகிட்ட மாதிரி தெரிஞ்சது. பச்சை மண்டை, நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்கோ, என்ன ஆனாலும் சரி, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவன் கூட மட்டும் நீ சேர்ந்துடவே சேர்ந்துடாத. அவன் கூட சேர்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது. இது கேட்ட பச்சை மண்டியும், எனக்கு புரியல, ஒருவேளை யங் மாஸ்டர் அந்த மர்ச்சன்ட் பொண்ணோட சர்வன்ட் வந்ததுனால அந்த மாதிரி நடந்துகிட்டாரா, இல்ல அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி எதனா ஒரு நல்ல ரீசன் இருக்கும். இதை யோசிச்சுட்டு இவ்வளவு ஹீரோ பார்த்து, எனக்கு புரிஞ்சுது, நீங்க சொன்ன மாதிரியே என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றேன், நல்லது சொல்லிட்டு ஹீரோவும், நான் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த பத்தி இப்ப யோசிச்சு பார்த்தனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மர்ச்சன்ட் பொண்ணு கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கிறது எனக்கு நல்லது. அப்படி மட்டும் நான் பண்ணாம போனேன்னா நான் தேவையில்லாம நிறைய அட்டென்ஷனை என்ன நோக்கி ஈர்த்துருவேன். அதனால இப்பத்துல இருந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவும் கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறான். வந்தவனும் கிளாஸ்ல உட்காந்துட்டு, ஏன் ஏன் எனக்கு மட்டும் இதே மாதிரி நடக்குது, ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனையை உருவாக்குறவங்க எல்லாருமே என்ன சுத்தியே இருக்கிற மாதிரி ஏன் எப்பவுமே இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது? ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ப்ரொஃபஸரும், பசங்களா நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு டீம் தான் ஃபார்ம் பண்ண போறீங்க, நீங்க இப்ப ஃபார்ம் பண்ற டீம் தான் அடுத்த வருஷம் வரைக்கும் உங்க கூடயே இருக்க போகுது. இந்த மாதிரி டீமை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால மத்தவங்களை பத்தி ரொம்ப ஈஸியா நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இவரு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும், போச்சுரா டீமை உருவாக்கணுமா, கிழிஞ்சது போ, நான் ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல யார் கூடயுமே ஃப்ரெண்டா இல்லாம இருக்கிறது இந்த கேம்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கணும். ஏன்னா ஹீரோ வந்து எப்பவுமே சோலோவா தானே சுத்தின்னு இருப்பான், இப்போ வந்து டீம் அப் பண்ணோன்னே பையனுக்கு உதருது, எப்படா மத்தவங்க எல்லாம் போய் கூப்பிட்டு பேசி அவங்க கூட பழகிறது அப்படின்ட்டு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொஃபஸரும், பசங்களா ஒரு டீம்ல 4 பேரா சேருங்க பார்க்கலாம், நான் உங்களுக்கு
உங்களுக்கு 30 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள டீம் அப் பண்றேங்க சீக்கிரமா அப்படின்றாரு அவரும். இவரு இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் சத்தியமா இது என்னால முடியவே முடியாது, நான் போய் என் டீம்ல இன்னும் ஒரு 3 பேர் சேர்க்கணுமா, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹீரோவும் இது யோசிச்சுட்டு அந்த ப்ரொஃபசர் கிட்ட நம்ம மட்டும் எந்த டீம்லயுமே சேரலனா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ப்ரொஃபசரும் நீ அந்த மாதிரி சேராம போனா உனக்கு F கிரேட் கிடைக்கும், அப்படி மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ இதுக்கப்புறமும் இந்த கோர்ஸ் உன்னால கண்டினியூ பண்ண முடியாது, அதனால தெளிவா கேட்டுக்கோ, உன்னால இந்த விஷயத்துல தனியா ஒர்க் பண்ண முடியாது, புரியுதா நாக்ஸ்? ஹீரோவும் இதை கேட்டு புரிஞ்சுது. என்னது ஸ்டார்டிங்ல F கிரேடா? இந்த எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் இல்லாம நம்ம எதனா ஒரு சப்ஜெக்ட்ல F கிரேட் வாங்கினாலும் உடனே இந்த எல்டின் அகாடமில இருந்து நம்மள எக்ஸ்பெல் பண்றானுங்க, அதனால அந்த விஷயத்த நான் நடக்கவே விடக்கூடாது. இவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்டார்டிங்ல ஒரு 5 மெயின் கேரக்டர் சொல்லியிருப்பான்ல, அவங்க கிட்ட வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸ் கிட்ட ஒருத்த வந்து பிரின்சஸ் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ரோஸ் கலர் மண்டியும் போயிட்டு பிரின்சஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பெரா கிட்ட வந்து ஒருத்தன் பெரா நான் உன் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தேன் வெறித்தனமா இருக்குது, வா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கலாம். இந்த பையன் கிட்டயும் ஒரு பொண்ணு வந்து லியான் வா நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணிக்கலாம். இந்த பையன் பேர் வந்து லியான், இப்பதான் மென்ஷன் பண்றானுங்க. இவங்க இப்படிலாம் கும்பலா டீம் அப் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நான் இதுக்கு எப்படியாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும், நான் இல்ல இந்த நாக்ஸ் பையன் இவன் எப்படி மத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குவான், இவனை பார்த்தாலே எல்லாருமே செதறி ஓடுவானுங்களே. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மர்ச்சன்ட் பொண்ணு கிட்டே ஒரு பையன் வந்து மர்ச்சன்ட் பொண்ணு வா என் டீம்ல சேர்ந்துக்கோ, நான் பார்க்க வேணா இப்படி தெரியாம இருக்கலாம் ஆனா நான் ஒரு நல்ல அத்லெட். இன்னொரு பொண்ணு சைட்ல வந்து இல்ல வந்து என் டீம்ல சேர்ந்துக்கோ, நீ மட்டும் என் டீம்ல சேர்ந்தனா என் ஃபேமிலில இருந்து உனக்கு ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க, வா என் கூட வந்து சேர்ந்துக்கோ. இவங்க 2 பேரும் இப்படி மாத்தி கூப்பிட்டுனுக்குறாங்க. இவ அது எதுவுமே கண்டுக்கல, இவ பாட்டுன்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டே இருக்கா. போனவளும் ஹீரோ முன்னாடி தான் வந்து நிக்கிறா. வந்து நின்னு நாக்ஸ் உன்னை பார்த்தா நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கல போல. அதுக்கு ஹீரோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இவளும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு கொடு, நீ என் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் உனக்கு ரீபே பண்றதுக்கு என்னடி பேசிட்டு இருக்க நீ, வா நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம். இவ இப்படி சொன்னது கேட்டு ஹீரோவும் இவ என்னதான் ரூடா இதை கேக்குற மாதிரி இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல, கடைசியா நான் இவ கூட தான் டீம் அப் பண்ணி ஆகணும் போலயே. ஆனா இந்த இடத்துல இன்னும் யாரோ மிஸ் ஆகுறாங்களே, இன்னேத்துக்கு ஒரு பீஸ் இங்க வந்திருக்கணுமே. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு டாய்லா பொண்ணு வந்து நாக்ஸ் என்ன உன் டீம்ல சேர்த்துக்கோ நானும் உன் கூட வரேன். இவங்க 2 பேரும் இப்படி வந்து கேட்கும் போது ஹீரோவும் பேனு முடிச்சிட்டு இருக்கான், என்ன சொல்றதுன்னு புரியாம. இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே டாய்லா வந்து கேட்டிருப்பால நாக்ஸ் வா என் கூட சேர்ந்துக்கோ நான் அவங்க கூட டீம் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அதுல இருந்து தான் கண்டினியூ பண்றாங்க. ஹீரோவும் நான் இவளை பத்தி சுத்தமா மறந்தே போயிட்டேன், இவளும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான், இவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. டாய்லா ஒரு கைண்டான ஆளு, அதுவும் இல்லாம இவளுக்கு நாக்ஸ் பிடிக்குதோ இல்லையோ நாக்ஸ் இவளோட ஃபியான்ஸ்ன்றதுனால யார் முன்னாடியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹீரோவும் இவங்க 2 பேரும் சொன்னதையும் கேட்டு எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, என் மண்டை கிண்டெல்லாம் காயுது எனக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். எதை பத்தி நீ பேசுற? நான் இப்ப யோசிச்சு பார்த்தனா உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது அது ஆச்சரியமான விஷயம் தானே. ஹீரோ அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்ட் ஆயிடுறான். இவனும் மனசுக்குள்ளேயே நாக்ஸ் இது வரைக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப இவ சொன்னதுக்கு என்னால ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற விஷயம் என்னன்னா இவ சொல்றப்பெல்லாம் எனக்கு செம்மையா காண்டு ஏறுது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லா பொண்ணும் நாக்ஸ் நம்ம டீம் அப் பண்றோம் தானே, நீ என் கூட தானே இருப்ப, கூட அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் சரி அப்பனா நம்ம டீம்ல சேர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் தேவைப்படுது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு நீங்க பேசுறத பார்த்தா இந்த இடத்துல என்னோட ஒப்பீனியனுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்ல போலியே, பின்ன உனக்கு வேற எதனா சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? ஹீரோவும் காண்ட்லே நீ சொல்றதும் சரிதான், எனக்கு வேற வழியே இல்ல. இந்த மர்ச்சன்ட் பொண்ணு சொன்ன மாதிரி தான் நான் என் மெமரி எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணனா அதுக்கு நான் இந்த எல்டின் அகாடமில கண்டிப்பா இருந்தே ஆகணும். அதுவும் இல்லாம நான் ஒரு நல்ல ரிசல்ட்டையும் எடுக்கணும். ஏன்னா வரப்போற ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால எப்படியாச்சும் டாப் 10%ல ஒரு ஆளா நான் பிளேஸ் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடக்க போற பேட்டில் அது ஒரு ஆர்ச் டீமன் கூட நடக்க போகுது. அப்பதான் நான் என்னோட அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும். ஒரே நேரத்துல வில்லனாவும் ஹீரோவாவும் நான் பிளே பண்ண முடியும். அப்படியே கட் பண்ணி எல்லாருமே டீம் அப் பண்ணிட்டாங்க போல. எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பையனும் வந்து ஹாய் நான் தான் பீல், உங்க கூட ஜாயின் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ன்றான். எங்க வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோ டீம்ல தான் வந்து சேர்ந்திருக்கான். ஹீரோ இவனை பார்த்துட்டு இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எங்க டீம்ல வந்து கடைசியா சேர்ந்த இவனாச்சும் ஒரு நார்மலான ஆளா இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோவும் இவன் ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறான். ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நார்மலா தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் ஸ்கில்ஸ பாக்குறான். பார்த்துட்டு பையன் ஷாக் ஆயிடுறான். என்னன்னு பார்த்தா அவன் ஸ்கில்ஸ்லயும் பவர் ஆஃப் பிளெஸிங் ஒன் டைம் யூஸ்னு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது உண்மையாலே வேற லெவல், நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும்ட்டு. ஆனா இங்க அதெல்லாம் முக்கியமான விஷயமே கிடையாது. இந்த பவர் ஆஃப் பிளெஸிங் இந்த இன்னர் லூனாட்டிக்லயே இது ரொம்ப ரேரு, அதுவும் இல்லாம ஓவர் பவர்டான ஒரு ஸ்கில். கதைப்படி புரோட்டகனிஸ்ட் டீம்ல ஒருத்தன் கிட்ட தான் இந்த ஸ்கில் இருக்கும். அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா இவனுங்க அவேக்கன் பண்ணி யூஸ் பண்ணுவானுங்க. ஆனா அதுல அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா புரோட்டகனிஸ்ட்
ஆர்டிஸ்டால அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி சாதாரண ஒரு ஆள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் எப்படி கிடைச்சது? ஒரு செயின்ட் அப்படி இல்லைன்னா செயின்டஸ் இவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கில் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையனும், உங்க கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் மர்ச்சன்ட் பொண்ணு, எனக்கும் உங்க கூட ஒர்க் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். நான் தான் டாய்லா, நீ என் டீம்ல வந்து சேர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, இவனும் வந்து என்னை பத்தி எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம நீங்க யாருமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையாவும் வரமாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஹீரோ அப்படி சொல்லும் போதே அந்த ப்ரொஃபஸரும், பார்த்தா எல்லாருமே டீம் அப் பண்ணிட்டீங்க போல, அப்படின்னா சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. அதனால உங்களை ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதுவும் இல்லாம நீங்க இப்ப இருக்கிற டீம் தான் அடுத்த செமஸ்டர் வரைக்கும் உங்க கூடயே இருக்க போறது. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா கிளாஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு அவரு. ஹீரோவும் இங்க நின்னுட்டு அந்த கேட்டு நாய் அதை கேட்டு டாய்லாவும், நாக்ஸ் நீ மனசுக்குள்ளே பேசுறேன்னு நினைச்சு சவுண்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த ஆளுக்கு கேட்கணும் தான் நான் சத்தமா பேசுனதே. ஆனா இந்த மாதிரி ப்ரொஃபசர் எல்லாம் திட்டுறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் நாக்ஸ். எதுவா இருந்தாலும் சரி, நம்ம டீம் அப்ப எப்படியோ முடிஞ்சிருச்சு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஹீரோ இப்படி போகும்போதே பச்சை மண்டியும், ஹே நாக்ஸ், நான் எந்த ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காகவும் இதை கேட்கல, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்கறேன். நீ எந்த லெசன் ஷெட்யூல சூஸ் பண்ணியிருக்க? இதை கேட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, என்னால சுத்தமா நம்பவே முடியல இவ இதை கேட்டத, இவ எதுக்காக இந்த விஷயத்த கேட்கறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ இதை யோசிக்கும் போதே டாய்லா பண்ணும், நான் ஜஸ்ட் கியூரியஸா இருந்தேன், அதனால தான் கேட்டேன். ஆமா வேற எந்த ஒரு ரீசனுமே இல்ல, வெறும் கியூரியஸா இருந்தேன், அதனால தான். ஹீரோவும், நீ ஏன் இதை கேட்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கு, அதுல ஹையா மார்க் எடுக்கலாம், அதனால தானே கேட்கற அப்படின்ட்டு அவ தலையிலே ஒரே ஒரு தட்டு தட்டுறான் விரல வச்சு. யோசிச்சு கூட பாத்துறாத, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃப்ரீயா உனக்கு சொல்லுவேன்னு. நாக்ஸ், நான் அதுக்காகலாம் கேட்கல, நான் சும்மா தான் கேட்டேன். நீ ஏன் அதை கேட்கறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைக்கிற, இந்த மாதிரி ஈஸியான விஷயத்தெல்லாம் கேட்டு என்ன ட்ரிக் பண்ணி ஓசிலே இன்ஃபர்மேஷனை வாங்கி போயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோவா அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அகாடமியோட 4வது டிஸ்ட்ரிக்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவும் பச்சை மண்டியும் ஏதோ பொருள்லாம் வாங்க வந்துக்கிறாங்க. ஹீரோவும், நான் இதை எல்டின் அகாடமில இருந்து எதிர்பார்த்தது தான். ஆமா, இந்த இடத்துல நம்ம வாங்க வேண்டிய பொருள் நிறைய இருக்கு. சொல்ல போனா இந்த எல்லா கிரிமோரு எக்யூப்மெண்ட், அதுவும் இல்லாம இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எனக்கு ஏன்னு இப்பதான் புரியுது எங்க மாஸ்டர். இந்த காமனர்ஸ் எல்லாம் இந்த எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான். அதுக்கு ஹீரோவும், ஆமா அது காமனர்ஸுக்கு வேணா பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு கிடையாது சொல்லிட்டு ஹீரோவும், எப்படி இருந்தாலும் இந்த அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிற அளவுக்கு ஒருத்தர் கிட்ட டேலண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஊறப்பட்ட ஸ்பான்சர் கிடைப்பாங்க, அவங்க காமனரா இருந்தாலுமே சரி. ஆனா உங்ககிட்ட பெருசா டேலண்ட் இருந்தாலும் அது இந்த இடத்துல யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் தான், உங்ககிட்ட காசு இல்லாத வரைக்கும். ஹீரோ என்ன சொல்றானா, இந்த அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகிற அளவுக்கு டேலண்ட் இருந்தா போதும், ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரி டேலண்ட்லாம் இந்த இடத்துல யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் தான் அப்படின்றான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நடந்து போகும்போதே தூரமா இருந்து யாரோ, டே குப்பை இங்க வாடா அப்படின்ட்டு யாரோ கத்திட்டு இருக்காங்க. அதை கேட்டு பச்சை மண்டியம், எங்க மாஸ்டர் இந்த இடம் கொஞ்சம் நாய்ஸியா இருக்க மாதிரி தெரியல. ஆமா, நீ சொல்ற மாதிரி இந்த இடம் நாய்ஸியா தான் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வித்தியாசமான ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் கேதர் ஆவாங்க, அதனால ஊறப்பட்ட பிரச்சனை நடக்கும் இந்த இடத்துல. சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு ஹீரோவும் யாரையோ நோட்டீஸ் பண்ணிட்டு, அது அவன் தானே. ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொருத்தனும், நீங்க வாங்க வரலனா தயவு செஞ்சு இங்க இருந்து போய் தொலைடா, நீயும் வாங்க மாட்டற, மத்தவங்களையும் வாங்க விடாம லைன்ல நின்னு வெறுப்பேத்திட்டு இருக்கியா, மரியாதை இங்க இருந்து போய் தொலை அப்படின்னு கத்துறான். இவன் இப்படி கத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் யாரையோ நோட்டீஸ் பண்ணியிருப்பான்ல, அந்த பையனை பார்த்துட்டு, இவன் 3 டார்க் ஃபேமிலியில இவன் ஃபேமிலியும் ஒண்ணு, அதுவும் இல்லாம இவன் தான் அந்த மார்வஸ் ஃபேமிலியோட யங் பேட்ரியாக் லியான் வான் மார்வஸ். எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த டைம்ல பூரான ஒரு ஆளா தான் இருப்பான். ஏன்னா இவன் ஃபேமிலி அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. என்னவா இருந்தாலும் சரி, இவன் கைண்டான ஒரு ஆள் தான், அதனால இவன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நம்புவோம் அப்படின்ட்டு ஹீரோவும் இங்க பேசிட்டு இருக்கான். அந்த லியானோ கத்திட்டு இருந்தவனை பார்த்து, என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் இதெல்லாம் ரீசனபிளான பிரைஸ்ல வாங்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எது ரீசனபிளான பிரைஸா? நீ ரொம்ப நேரமா அதை கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு தான்டா இருக்க, நீ வாங்குற மாதிரியே தெரியல, அதனால நீ பேசுறத நிறுத்திட்டு மரியாதையா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டே இருந்துரு. என்னால சுத்தமா நம்பவே முடியல, உங்களை மாதிரி குப்பைங்களெல்லாம் இந்த எல்டின் அகாடமில எப்படிதான் எடுக்கிறாங்களோ, உன்னை பார்த்தாலே தெரிஞ்சுடா நீ பிச்சைக்காரன்னு. அதை கேட்டு இவன் காண்டாயிடுறான், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. எது பிச்சைக்காரனா? எங்க ஃபேமிலி வேணா புவரான ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு நீ பேசின விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்னால மன்னிச்சிட முடியாது. மவனை நீ இந்த இடத்துல செத்தடா அப்படின்ட்டு அவனோட நெக்ரோமன்சி யூஸ் பண்றான். ஹீரோ ஸ்டார்டிங்ல கேரள ரிவைவ் பண்றதுக்கோசரம் ஒரு அன்டெட் மேஜிக் யூஸ் பண்ணிருப்பான்ல, அப்ப சொல்லியிருப்பான் இந்த அன்டெட் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றது ஒரு டார்க் ஃபேமிலி தான் அப்படின்ட்டு. இவனும் அந்த டார்க் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் தான். பையனும் அவனோட நெக்ரோமன்சி ஸ்கில்ல யூஸ் பண்றான். அத கீழே வந்து ஊறப்பட்ட அன்டெட்ஸ் எல்லாம் எழுந்து வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, போச்சுடா இவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோவும் அவனை நோக்கி வெறித்தனமா ஓடுறான். ஓடும் போதே மனசுக்குள்ளேயே இந்த பையன் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அவன் என்னதான் இவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசியிருந்தாலும் இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த
விஷயத்த பண்ணுவான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் முன்னாடியும் அவன் டார்க் மானாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு பிரச்சனையா தான் இருக்க போகுது. ஹீரோ இப்படி ஓடிட்டு இருக்கும் போதே இவனுங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. கத்திட்டு இருந்தவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அண்டேட் எல்லாம் எழுப்பினா இவன் அப்படின்ட்டு ஆச்சரியத்துல நின்னுட்டு இருக்கான். பச்சை மண்டியோ, யங் மாஸ்டர் நாக்ஸ் நீங்க எங்க போறீங்க? அந்த பையன் அவன் பைத்தியகாரத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியலையா அவன் பெருசா ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண போறான். அதுக்கு முன்னாடியே போய் நான் அவனை தடுத்தாகணும். உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் கண்ணை பார்த்து அவன் பிரச்சனையை உருவாக்க போறான் அப்படின்ட்டு? இவன் இப்படி கேட்டது கேட்டு ஹீரோவும் என்னால அதை சொல்ல முடியும், ஏன்னா இவன் அடிக்கடி அந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்டு பச்சை மண்டிக்கு ஷாக்கு. என்ன இந்த ஆளு பல வருஷம் இவன் கூட பழகின மாதிரி பேசுறானே அப்படின்ட்டு அந்த கத்திட்டு இருந்தவனும், டேய் பைத்தியக்கார பையா என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவ? இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டெப் கூட அவன் முன்னாடி போயிடாத, மரியாதையா பின்னாடியே நில்லுன்னு ஒரு வாய்ஸ். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் இவனுக்கு 2 பேர் நடுவுலயும் வந்து நிக்கிறான். வந்த ஹீரோவும் உனக்கு சாவறதுக்கு ஆசை இல்லனா தயவு செஞ்சு பின்னாடி போயிடு. ஹீரோ இப்படி சொல்றதை கேட்டு அவனும், டேய் நீ யாரா புதுசா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வந்து நின்றுப்ப? அதுவும் இல்லாம நான் யாருன்னே தெரியாம இவ்வளவு நெக்லா பேசிட்டு இருக்கியா, நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு அவன் கத்தும் போது ஹீரோவும் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அவன் ஹுட்டிய கட்டுறான். அதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஷாக்கு. இது இது அப்படின்ட்டு அவங்க ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நான் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், உங்க எல்லாருக்குமே தெரியும்ல நான் யாருன்னு அப்படின்னு நிக்கிறான். இவன் இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல வேற ஏதோ ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. உள்ள யாரோ நின்னுட்டு, சோ நான் அவன் டீம்ல ஒரு ஆளா இருந்தாலுமே சரி அவனோட கிளாஸ் ஷெட்யூல்ஸ என்கிட்ட சொல்ல மாட்டானா அவன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசு பையனா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்றதுக்கு ஷை ஆவறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா டாய்லா பொண்ணு தான் எம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளும் என்ன எம்மா அமைதியா இருக்கீங்க, என்கிட்ட பதில் சொல்லுங்க அப்படின்றா. இவளை பார்த்துட்டு எம்மாவும் அவரு என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும், அதுவும் இல்லாம மிஸ் டாய்லா நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மெச்சூர்டான ஆள் மாதிரி நடந்துக்கணும் தான் ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம பீப்புள் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே நான் ஜட்ஜ் பண்ற கூடாது, இவங்க இப்படிதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு நாக்ஸ்க்கு ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது, அவனை புஷ் பேக் பண்ணிடக்கூடாதுன்னு ட்ரை பண்றேன். ஆனா இவ்வளவு பண்ணியுமே என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு சோகமா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அம்மாவும் இவங்க இதே மாதிரி மனசு ஒடிஞ்சு போய் நின்னுட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? இந்த விஷயம் எல்லாம் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா யங் மாஸ்டரை பத்தி நான் இவ்வளவு நைஸான விஷயத்தெல்லாம் இவகிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படின்ட்டு இவ நாக்ஸ் வீட்ல இருந்து கிளம்பி இருப்பாள்ல, அன்னைக்குதான் காட்டுறாங்க. இவளும் ஏமா என் ஃபியான்சி ஏன் என்கிட்ட அவ்வளவு கோல்டா நடந்துக்கிறான், ஏமாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசு பையன்றதுனால உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி கோல்டா நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். எது வயசு பையனா? ஆமா, அவர் வயசுல இருக்கிற பசங்க எல்லாருமே இப்படிதான் நடந்துப்பாங்க. நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச அப்பதான் யங் மாஸ்டருக்கு மேல மிஸ் டாய்லாக்கு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் அப்ப யோசிச்சு பார்க்கல இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்கணும். அதனால இதுக்கப்புறமும் நான் இவங்களுக்கு எதனா அட்வைஸ் கொடுத்தாலும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கொடுக்கணும். இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா இவகிட்ட இதுக்கப்புறம் தெளிவா சொல்றது தான் எல்லாருக்குமே நல்லது. எனக்கு நல்லாவே தெரியுது டாய்லாக்கு யங் மாஸ்டர் நாக்ஸ் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. எப்படியும் இந்த விஷயம் எல்லாம் இதே மாதிரி தான் போகுதுன்னா அப்ப எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு இவ்வளவு மனசுள்ளே நினைச்சிட்டு டாய்லாவை பார்த்து, எங் மிஸ் டாய்லா நீங்க நினைக்கிற மாதிரிதான் அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு என்னமோ தோணல. என்ன சொல்ல வர, அவர் ஏற்கனவே உங்க ஃபியான்சி அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா அவரோட பர்சனல் லைஃபையும் அகாடமில இருக்க உங்க லைஃபையும் ரெண்டுத்தையும் செப்பரேட்டா வச்சுக்கணும் தான் அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்க 2 பேருக்கும் அகாடமில எந்த ஒரு பிரச்சனையும் வராம கிளியரா இருக்கும் அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாரு போல. இவ்வளவு என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னமோ அடிச்சு விட்டுனுக்குறா. அதை கேட்டு டாய்லா பொண்ணும் இவ கையை பிடிச்சிட்டு, ஏமா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டேட்டிங் மாதிரியான விஷயத்தெல்லாம் உனக்கு அதிகமா நாலேஜ் இருக்குன்னு. என்ன சொல்ற, உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த டேட்டிங் மாதிரியான விஷயத்தெல்லாம் நீ ஒரு ப்ரோ பிளேயர்னு. அதனால இதுக்கப்புறம் நான் இதை பத்திலாம் எந்த ஒரு கவலையுமே பட போறது இல்ல. எதனா பிரச்சனை இருந்தாலும் நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து உன்கிட்ட தான் அட்வைஸ் கேட்க போறேன் அப்படின்ட்டு இவ ஒரே குஜால்ல சுத்தினுக்கிறா. ஏமாவும் மிஸ் டாய்லா என்ன மன்னிச்சிருங்க மிஸ் டாய்லா, ஆனா நான் ஒரு தடவை கூட யாரையுமே டேட்டிங் பண்ணதே இல்லையா தாயே அப்படின்ட்டு இவ்வளவு கதறா மனசுக்குள்ளேயே. இவங்க இப்படி பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் யாரா அது இன்னத்துக்கு வந்து கதவு தட்டுறாங்கன்ட்டு இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. ஏமாவும் நான் ஸ்டெல்லர் ஃபேமிலியோட சர்வன்ட், என் பேர் ஏமா, உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரியான ஒரு நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெளியே இருக்கிற ஆளும், ஓ ஹலோ நான் தான் மர்ச்சன்ட் பொண்ணு, நானும் டாய்லாவும் மேஜிக் காம்பேக்ட் கிளாஸ்ல டீம் அப் பண்ணியிருக்கோம், அவளுக்கு டைம் இருந்ததுன்னா அவகிட்ட ஒரு சில விஷயத்த பத்தி பேசலாம்னு நான் வந்திருக்கேன். டாய்லாவும் அதை கேட்டு, எது மர்ச்சன்ட் பொண்ணா, நீங்க முன்னாடியே இந்த விஷயத்துக்குலாம் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் பண்ணலன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, ஏன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாம எங்க மிஸ்ஸ பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை கேட்டு இவ்வளவு சிரிச்சுட்டு, நான் இங்க பேச வந்தது நாக்ஸ பத்தி. அதை கேட்டு இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு, எது நாக்ஸ பத்தியா, சோ அதனால அவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு உங்ககிட்ட டைம் இருக்கா? நாக்ஸ் பேரை கேட்ட உடனே டாய்லா
குடுகுடுன்னு ஓடி வந்து கதவு தந்துடுறா. கதவு தந்து பார்த்தா இவ கதவு முன்னாடியே நின்னுட்டு இருக்கா. உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் டைலா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டுமே நம்ம 2 தடவை மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் குட்டியை கேட்டிருப்பான்ல, என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், நான் யாருன்னு மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம் போல. அதை பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் வெள்ளை கலர் முடி, அதுவும் இல்லாம பர்பிள் கலர் ஐஸ், இது அவன் தானே. இவங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கத்திட்டு இருந்தவனும் நாக்ஸ் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் அகாடமி அட்டன் பண்ண வந்திருக்காங்களா. ஹீரோவோ அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்கல. நான் மறுபடியும் உங்ககிட்ட இதை சொல்ல விரும்பல, மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ரோப் போட்டு இருந்ததுனால நீங்க யாருன்னு என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் கொடூரமா திரும்பி பார்த்து, நான் பெரிய மனசு பண்ணி உன்னை மன்னிச்சிடறேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு. அண்ட் அதுவும் இல்லாம என்ன மறுபடியும் 3ஆவது தடவையா அதை சொல்ல வச்சிடாத, இப்ப நீ மட்டும் இங்க இருந்து போலனா அப்படின்ட்டு அவன் மிரட்டும் போதே இவன் அங்க இருந்து செதறி ஓடிடுறான். ஐயா என்ன விட்டாலே போதும் அப்படின்ட்டு. நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த லியான் பையனும் பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு ஹீரோ பார்த்து, ஆனா நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், நீ எதுக்கு குறுக்கல வந்த அப்படின்ட்டு அவனோட ஸ்கெலிட்டன் பாக்குறான். ஸ்கெலிட்டனும் ஹீரோவை பாக்குது. பாத்துட்டு இருந்த ஸ்கெலிட்டனும் ஹீரோ அட்டாக் பண்ணலான்ட்டு ஹீரோ நோக்கி வருது. ஹீரோவும் பெருசா எந்த ஒரு அசைவுமே கொடுக்காம அவன் கையில அவனோட மொத்தமான அவன் கேதர் பண்ணிட்டு இருக்கான். கேதர் பண்ணிட்டு வந்த ஸ்கெலிட்டன் ஹீரோ கையிலே புடிச்சிடறான். புடிச்சிட்டு அவனை பார்த்து, பேசிட்டு இருந்தியா, எப்படி பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தியா அப்படின்ட்டு அவனை பார்த்து கேக்குறான். கேட்டு ஹீரோவும் அவன் கையில புடிச்சிருந்த அந்த ஸ்கெலிட்டன் தலைய ஒரே உட துண்டா போயிடுது அது தலை அந்த ஸ்கெலிட்டனுக்கு. இதை பார்த்துட்டு சுத்தி இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு. என்னடா இந்த ஸ்கெலிட்டனே அவன் அசால்ட்டா உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. உடச்சிட்டு ஹீரோவும், எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ஃபேமிலி உன்னை அரெஸ்ட் பண்ணணும்ட்டு நீ ரொம்ப ஆசைப்படுற போலியே. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரியுது, எது ஓ நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக் மேஜிக் யூஸ் பண்றது இல்லீகல்ன்ற விஷயத்தையே நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். நீ யோசிச்ச அளவுக்கு நான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் யோசிக்கல நாக்ஸ், அதனால என்ன மன்னிச்சிடு. அதுவும் இல்லாம நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்பவே நன்றி அப்படின்றான். அதை கேட்டு ஹீரோவும், நீ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சுன்னா நீ வாங்க வந்ததை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு ஹீரோவும் ஒரு பைய தூக்கி போடுறான். எனக்கு தெரிஞ்சு இது உனக்கு போதும்னு நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோ. இவன் ஒன்னா கொடுத்துருக்கான்னு திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா கோல்டு காயின். அதை பார்த்துட்டு பையனுக்கு ஷாக்கு. அவனும், நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ற, நீ பண்றதுக்காக நான் உனக்கு கடங்காரனா இருக்கணும்னு நினைச்சனா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஐடியாவெல்லாம் உன் மைண்ட்ல இருந்து தூக்கிடு, அது நடக்கவே நடக்காது. அதை கேட்டு ஹீரோவும், இந்த மாதிரி ஒரு சில்லற விஷயம் எல்லாம் எனக்கு எந்த ஒரு யூஸும் பண்ண போறது இல்ல, ஆனா அதுக்குன்னு நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணதுக்கு பின்னாடி எந்த ஒரு காரணமும் இல்லன்ட்டு உன்கிட்ட நான் போய் சொல்ல விரும்பல. ஹீரோ இப்படி சொல்றத அவனும் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவனோட எல்லா சமன்ஸையும் கேன்சல் பண்ணிடுறான். கேன்சல் பண்ணிட்டு அவனும் ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். வந்து நின்று அவனும், எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ கொடுத்த காசு என் வாயை மூடுறதுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கொடுத்த காசை ஹீரோ முன்னாடி வச்சு நின்னுட்டு இருக்கான். நிக்கிறவனும், நான் என்ன ஃபீல் பண்ணனா, எங்க மார்வஸ் ஃபேமிலி அவங்களால மட்டும்தான் இந்த அன்டெட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பவரோட பேரு பவர் ஆஃப் அன்டெட். அந்த மாதிரியான ஒரு பவரை நான் ஏன் உன்கிட்ட இருந்து ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ல இவன் மானவன் யூஸ் பண்றான். அந்த காயினும் பறக்குது. பறக்கும் போதே பையனும், என்ன மன்னிச்சிரு நாக்ஸ், ஆனா நீ இப்ப கொடுத்த இந்த டீல் இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது, எனக்கு மரியாதையா பதில சொல்லு, என் ஃபேமிலியோட பவர் அது எப்படி நீ வச்சிருக்க அப்படின்னு இவனும் ஹீரோவா அப்படியே பயங்கர டெரரா கேட்டுனுறான். இப்படி கேட்கும் போதே இந்த இடத்துல சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.